மினிமம் 12th பாஸ் இல்லைன்னா 10th + டிப்ளமா 10 + 3 இயர்ஸ் டிப்ளமா முடித்த பசங்களாக இருக்கணும். காலேஜ் போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஃப்ரம் லோ இன்கம் பேக்ரவுண்ட்ஸ் விச் இஸ் அட்லீஸ்ட் அந்த 2 lakh per annum ஹவுஸ் ஹோல்டு இன்கமாக அதுக்கு கீழே இருக்கிற ஃபேமிலிஸாக இருக்கணும். ப்ரிஃபரன்சஸ் இஸ் ப்ரைமர்லி ஃபார் சிங்கிள் பேரண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் லேர்னர்ஸ், அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றது இன்டென்ஷன். மற்றபடி ஏஜ் ஆஸ் அன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது 17 to 20 years old. ஏன்னா அகெயின் நம்ம கோல் வந்து அவங்கள ஒரு என்ட்ரி லெவல் ஐடி பர்சனாக என்டர் கொண்டு போகணும்னா அங்கே ஒரு ஏஜ் பிளேஸ் டவுன் அஸ் கிரைட்டீரியா. ஸோ 17 to 20 இஸ் த ஏஜ் கிரைட்டீரியா தட் வி ஆப்ரேட் பை. என்னோட நேம் வந்து நவீனா. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வந்துட்டு டிரைவராக போயிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து காது கேட்காது. அப்பா வந்துட்டு வேலையை விட்டுட்டாரு. அடுத்த கட்டமாக போய் காலேஜ் படிக்கிறதுக்கு முடியலை. கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது. நான் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணதும் இல்லை. இங்கே வந்து தான் கம்ப்யூட்டரை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இங்கே கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நான் சொந்தமாக என்னோட ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து சேர்ந்து இவங்களே வந்து எங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டைஃபண்டை யூஸ் பண்ணி நான் இங்கே படிச்சுக்கிட்டு ரிமைனர் இருக்க அமௌண்ட்டை வந்துட்டு வீட்டுக்கும் அனுப்பிடுவேன். பொதுவாக வந்து டிகிரி தான் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் படிக்க வைக்கிறோம், யூ கோ அண்ட் ஸ்டடி வாட் எவர் யூ வாண்ட் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோலாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கில் பேஸ்டாக அவங்கள வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஸ்கில் பேஸ்டாக அவங்களை ட்ரைன் பண்ணணுங்கிறதுனா எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இஃப் யூ லுக் அட் த கோர் ரைட், இது வந்து நாங்கள் ஒரு அகாடமிக் இன்ஸ்டியூட் கிடையாது. ஸோ எங்களோட இந்த ப்ரோக்ராமோட கோலே வந்து என்னால் வருஷத்துக்கு ஒரு 100 பேருக்கு பர்மனெண்ட்டாக அவங்கள மேலே கொண்டு போகணும், அடுத்த லெவல் ஆஃப் இன்கம் கொண்டு போகணும், ஆர்கனைஸ் செக்டர் கொண்டு போகணும். ஸோ அப்போது நான் டிகிரி கொடுத்துட்டேன், சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்றது என்னோட கோலாக இருக்க முடியாது. அப்போ நான் பிளேஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ஜாப் கிடைச்சாதான் இது கோல். இன்னைக்கு உனக்கு ஐடியில் ஜாப் வேணும்னா நீ என்ன ஐடியில் கோடிங்கில் சாஃப்ட்வேரில் பண்ணியிருக்கன்றதை காமி. நீ என்ன படிச்சன்றது முக்கியம் இல்லை. நீ என்ன வேணா படிச்சுக்கோ, நீ படிச்சுக்கோ, படிக்காது நீ செல்ஃபாக கற்றுக்கோ, பரவாயில்ல, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு காமி. அதுதான் கோர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஏன் அதை நான் கேட்குறேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் ஓல்ட் ஸ்கூல் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டிகிரியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன டிகிரி. ஸோ உள்ளே வரணுங்கிறவங்களுக்கு இந்த சந்தேகம் எப்போதுமே இருக்கும், டிகிரி முடிக்காமல் எப்படி நம்ம ஒரு ஸ்கில்லை கற்றுட்டு ஐடி கம்பெனிக்குள்ளே பிளேஸ் ஆகுறதுங்கிறதுனால. அதை தான் நான் கிளியர் பண்ணுறதுக்காக கேட்குறேன். இல்லை ஒரு விஷயம் உண்மையை நம்ம பேசணும்னா, இன்னைக்கு சொசைட்டியில் டிகிரி இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஸோ டிகிரி நம்ம வந்து தேவையில்லைன்னே சொல்லவே கிடையாது, டிகிரி கண்டிப்பாக வேணும். பட் ஜஸ்ட் இந்த டெமோகிராஃபிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இப்போ காலேஜ் போக முடியல, அவங்களால டிகிரி பர்சியூ பண்ண முடியல, அவனோ இல்லை அந்த பொண்ணோ போய் வேலை பார்த்தா தான் அவங்க வீட்டோட இதே ஓடுது. ஆனால் அவன் 70% மேலே மார்க் வாங்கியிருக்கான். படிக்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு ஃபர்தராக நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது. எங்கேயோ போய் திருப்பி ஒரு காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குது, இது சாய்ஸே கிடையாது அவங்களுக்கு. அப்போ இந்த செக்டாருக்கு என்ன வேணும்? இந்த செக்டருக்கு ஃபினான்ஷியலி அவங்க வந்து ஸ்கில்லும் ஃபினான்ஸும் வேணும், அந்த ஜாபும் வேணும். அதுக்கப்புறமா டிகிரி அவங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட ஃபியூச்சர் ப்ரூஃபிங். நாளைக்கு நான் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி ஜம்ப் அடிக்கிறேன், நான் வேறு ஏதோ ரீசன்ஸ்க்காக ஐடியே வேணாம், நான் வேறு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மேரேஜ் இன்விடேஷனில் நான் போடணும்னு நினைக்கிறேன் பிஇ, அதுக்காக டிகிரி இருக்கணும், அது தப்பு கிடையாது. டிகிரி ஓகே ஃபைன், தப்பு இல்லை.